Hi friends, welcome to the channel. In the video நம்ம வந்துட்டு கேஸ் 39 அப்படின்னு 2009 ரிலீஸ் ஆன படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2009 ரிலீஸ் ஆன படத்தை ஏன் இப்போ இந்த ரிவ்யூ பண்ணுறேன்னா, நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருந்தது. இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுடைய காதிலிருந்து அந்த குழவி வந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த படத்தை பார்க்கலாம் சொல்லி ஒரு க்யூரியஸ் ஆகிடுச்சு. அதில் அந்த படத்தை வந்து பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை கதையை பற்றி பார்த்துடலாம். எமிலி அப்படின்ற ஒரு லேடி வந்து சைல்டு ஸ்பெஷல் சர்வீஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய வேலை என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவங்க ஆஃபீஸுக்கு வந்து கேஸாக வந்ததுன்னா இவங்க அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்க பசங்களை மீட் பண்ணி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அப்படி கவுன்சிலிங் கொடுத்தும் அவங்க சரியாகலை, திரும்ப அவங்க பசங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் பசங்களை தனியாக பிரித்து ஹோம்லேருந்து சேர்த்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையே. ஸோ இந்த மாதிரி எம்லி கிட்ட வந்து 38 கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது. அவங்க மேனேஜர் வந்துட்டு 39வது கேஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த 39வது கேஸ் தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. ஸோ இந்த 39வது கேஸை பார்க்கும்போது எம்லிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது. இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே இந்த கேஸை ஃபஸ்ட் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, இந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ 3 பேர் கூட்டு வச்சு அவங்க பேசும்போது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் பொண்ணை வந்து எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டோம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க திரும்ப அனுப்பிச்சி விட்டுறாங்க. பட் எம்லிக்கு வந்துட்டு சந்தேகமாகவே இருக்குது. அதெல்லாம் அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அவங்க குடும்பத்தை ஆஃபீஸுக்கு வர வச்சு தனியாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை தனியாகவும் அந்த பொண்ணு தனியாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இந்த பொண்ணு வந்துட்டு எம்லிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை நரகத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதை போய் அவங்க மேனேஜர் சொல்லும் போது, பட் மேனேஜருக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ அமைதியாக உட்காந்துடுறாங்க. ஸோ ப்ரூஃப் இல்லாததுனால அவங்க அப்பா அம்மா கூட இந்த பொண்ணை அமுச்சு விட்டுறாங்க. பட் இதை அங்கே விடாமல் எம்லி வந்து அடுத்த நாள் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போய் அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரமாக பார்த்து இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு எம்லியோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டும் வராங்க. இதை பார்த்து எம்லி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறைய வாட்டி நீ ப்ராப்ளம் உருவாக்கி விட்டுற, தயவு செஞ்சு இந்த வாட்டி என்னை உள்ளே இழுக்காத சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு. இப்போ ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கிட்டேருந்து எம்லிக்கு ஃபோன் வருது. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே எம்லியும் அவங்க போலீஸ் ஆஃபீஸரும் அந்த வீடு கிளம்பி போய் பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரை உள்ளே புகுந்து அம்மாவையும் அப்பையும் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் கண்ணு முன்னாடியே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ண ப்ரூஃப் இருக்கிறதுனால இப்போ இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போன உடனே அப்பா அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணை அது ஓமுக்கு சேர்த்துடுறாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு எம்லியை பார்த்து, தயவு செஞ்சு ஓமில் விட்டுறாதீங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன், அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க ஆஃபீஸ் ரூல்ஸ் படி அந்த பொண்ணை வந்து இவங்களை வளர்க்க முடியாது. பட் அந்த பொண்ணை கேட்டதுக்காக எம்லி வந்து அவங்களோட டீம் லீடர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் சிஇஓ கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை எங்கள் வீட்டில் தங்க வைக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணு எம்லி வீடு வந்தது அப்புறமேட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்துடைய மொத்த டியூரேஷனே 1.5 hour தான். இது வந்து ஒரு ஹாரர் படமா இல்லை சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமா இல்லை இது சைக்கோ படமான்னு சுத்தமாக புரியாது. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இது ஒரு பேய் படம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். நானுமே இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேயெல்லாம் காட்ட மாட்டாங்க போல், இந்த சின்ன பொண்ணை வச்சு தான் இதை மிரட்டிட்டு இருப்பாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் சடனாக பேய் காமிச்சிட்டாங்க, ரொம்ப பயமாகவும் இருந்தது அந்த சீன்லாம். ஸோ இதோட மெயின் கோர் என்னென்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு ஒருத்தங்களை பயமூர்த்தி அவங்க கூட வந்து உக்காந்துக்கிட்டு ஸோ அந்த பொண்ணு என்னென்ன நினைக்குதோ அதை வந்து அவங்க மூலயமா நடத்திட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் கதை. ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோலில் நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு நல்லா காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம், 18+ எதுவுமே கிடையாது. இது ஒரு பேய் படமாக இருந்தாலுமே மிஞ்சி போன அந்த பேயை வந்து ஒரு 15 செகண்ட் தான் காமிச்சிருப்பாங்க, அது மாதிரி காட்டிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.